KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பொன்சிங். இந்த வீடியோவில் கேனன் கேமராஸ்னுடைய எக்ஸ்போஷர் மோட் டயலில் C1, C2, C3 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த C1, C2, C3 அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிக்கான் கேமராஸில் U1, U2, U3 அது மாதிரி பார்த்துருப்பீங்க. சோனிலையும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஷர் டயலில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இப்போ எப்படி சொல்லலாம், எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் கேட்டிங்க அப்படின்னா, கஸ்டம் எக்ஸ்போஷர் மோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். கஸ்டம் எக்ஸ்போஷர் மோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, குறிப்பாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஒரு சில லைட்டிங் கண்டிஷன்ஸில் ரொம்ப ரெகுலராக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னா கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு சில செட்டிங்ஸ் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் ஸ்டூடியோவில் வந்து எடுக்கிற சமயத்தில் போர்ட்ரேட்ஸ் பண்ணும்போதோ இல்லாட்டி மற்ற விஷயங்கள் பண்ணும்போதோ இன்சைட் த ஸ்டூடியோ அதுக்கு வேறு ஒரு செட்டிங்ஸ் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவார். இன்னும் சில சமயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ ஷூட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி பயன்படுத்துவோம். ஸோ அப்போ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா கேண்டிட் வெட்டிங் ஷூட் பண்ணும்போது ஒரு செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்டுடியோ செட்டிங்ஸ் வேறு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது வேறு செட்டிங் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த C1, C2, C3 அப்படிங்கிற ஒரு மோடில் தனித்தனியாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இந்த கஸ்டம் எக்ஸ்போஷர் மோட்னுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். கேமராக்குள்ளே போயிட்டு கேனன் கேமராவில் இதை உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். பட் உங்களுடைய கேமராஸ் நிக்கான் கேமராவோ இல்லாட்டி வந்து சோனி கேமரா வந்துச்சுன்னா அதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கூட செஞ்சுக்கலாம். இது ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூன் நான் சொல்லுவேன். இது ரொம்ப என்ட்ரி லெவல் கேமராஸ் எல்லாம் இது இருக்காது உங்களுக்கு. அண்ட் நார்மலி இப்போ கேனன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ETD 90Dலேருந்து ஆரம்பித்து 6D, அதுக்கப்புறம் வந்து 5D Mark 3, Mark 4, 5D SR, அந்த மாதிரி DSLR கேமராஸில், அதையும் தாண்டி உங்களுக்கு மிரர்லெஸ் கேமராஸில் R சீரிஸ் கேமராஸ் இருக்குது பார்த்தீங்களா, RP, அப்புறம் வந்து R5, R6, இந்த மாதிரி கேமராஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கஸ்டம் எக்ஸ்போஷர் மோட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, வாங்க இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ C1, C2, C3ல் 3 டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் செட்டிங்ஸை நம்ம சேவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக கேமராவில் வந்து C1, C2, C3 என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் C1க்கு வரேன். C1ல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ப்ரோக்ராம் மோட் தான் அதில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு செட் ஆகிட்டுருக்கு. இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்குல்ல. அதில் ஆட்டோமேட்டிக்கலாக ISO இருக்குது, அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் இருக்குது, அப்புறம் ஒன் ஷாட் இருக்குது. இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக உள்ளது C1ல். C2வில் பாருங்கள், C2லும் அதே தான் இருக்கும் உங்களுக்கு. C3லையும் அதான் இருக்கும் டிஃபால்ட்டாக. கேமரா வாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் மோடில் டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது நான் வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன். நான் வந்து லெட்ஸே நான் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் ஒர்க் பண்ணுறதா வச்சுக்கலாம். இப்போ அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதில் எனக்கு வேண்டிய மாதிரி ஒரு அப்பர்ச்சரை செலக்ட் பண்ணும்போது இங்கே அப்பர்ச்சர் எடுத்துன்னு போய்ட்டு நான் வந்து 4ல் வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ISO வந்து கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே போய்ட்டு ஆட்டோமேட்டிக்கில் வச்சிடுறேன். ஓகே, எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் வந்து ஒரு +1ல் வச்சுக்கிறேன். ஏன்னா அவுட்டோரில் இருக்கிறதுனால வந்து திடீர்னு உங்களுக்கு எப்படா அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த சேஃப் சைடு வந்து +1ல் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பிக்சர் ஸ்டைல் வந்து லைக் ஸ்டாண்டர்டில் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒயிட் பேலன்ஸ் வந்து இதில் கேல்வினில் இருக்குது. ஐ தாட் அதையும் ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக் ஒயிட் பேலன்ஸ் இதில் செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஷாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சென்டர் வெயிட்டட் மீட்டரிங் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இல்லை, ஒன் ஷாட்டில் இருக்குது. அப்புறம் சென்டர் வெயிட்டட் மீட்டரிங் இருக்குது. அப்புறம் சிங்கிள் ஷூட்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் இமேஜ் குவாலிட்டி அப்படிங்கிறதும் மீடியம் ரா ப்ளஸ் S1 JPGயில் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ மேபி நான் வந்து இதை S1 JPGக்கு பதிலாக நான் வந்து லார்ஜ் JPG வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ மீடியம் ரா அண்ட் லார்ஜ் JPG வச்சுக்கிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்குல்ல, இது இருக்குது. எந்த கார்டு போட்டாலுமே அந்த செட்டிங்கில் தான் இது இருக்குது. இப்போ ஆக்சுவலாக என் கேமராவில் வந்து ஒரு கார்டு தான் நான் போட்டிருக்கேன், அதனால் அதை காமிக்குது உங்களுக்கு. குட், ஃபைன். ஸோ இதுதான் வந்து நான் அந்த கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு நான் செலக்ட் பண்ண விஷயங்கள். ISO ஆட்டோமேட்டிக் விட்டுருக்கிறதுனால சப்போஸ் அதில் ஏதாவது நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா JPG ஃபைலில் நாய்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு மெனுக்குள்ளே போயிட்டு வந்து ISO ஜாஸ்தி வச்சுருக்கிறதுனால உங்களோட நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷூட்டிங் மெனுக்குள்ளே வரேன். அங்கே வந்துட்டு 3rd பேஜில் ஹை ISO நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது டிஃபால்ட்டாக அதில்
ஆஃபில் இருக்குது. நான் அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிடுறேன், அதை ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஏன்னா திடீர்னு கேமரா வந்து ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து அப்ளை ஆகும். அது ஜேபிஜி ஃபைலில் கொஞ்சம் கரெக்டாக வரும். இவ்வளோ தான் நான் செலக்ட் பண்ண வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங்ஸ். இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் வந்து C1 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் மோடில் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, மெனு பட்டனுக்கு போங்க, மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு டூல்ஸ் மெனுக்கு வாங்க. ஆக்சுவலாக டூல்ஸ் மெனுக்கு வந்துட்டிங்கன்னா, டூல்ஸ் மெனுவில் ஐ திங்க் லாஸ்ட் பேஜில் கஸ்டம் ஷூட்டிங் மோட் வித்தின் ப்ராக்கெட்டில் C1 to C3 இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் செட் பட்டனை. அப்போ ரெஜிஸ்டர் செட்டிங்ஸ்னு வரும். திரும்ப நீங்கள் செட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. அங்கே கஸ்டம் ஷூட்டிங் மோட் C1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், C1 அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். செட் பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்புறம் கேமரா வந்து இதை நம்ம C1 சேவ் பண்ணணுமான்னு கேட்குது. ஆமாம், ஓகேன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, என்னுடைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து C1 சேவ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ C1 சேவ் ஆச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஓகே, இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், C1 போகிறேன். இப்போ பாருங்கள், C1 பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ண செட்டிங்ஸ் பூரா இங்கே மாதிரி. முன்னாடி ஒரிஜினலாக C1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் மோட் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ ஏவி மோட் வந்துருச்சு. ஸோ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு எனக்கு பொருத்தமாக இருக்கும்னு நான் நினச்சி நான் வந்து செட் பண்ணுறேனோ அந்த ஹோல் செட்டிங்ஸ் அப்படியே எடுத்துன்னு போய்ட்டு C1 நான் வச்சுட்டேன். ஸோ எப்போல்லாம் நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு நான் போகிறேனோ அப்போ என்ன பண்ணுவேன்னா, நேராக போய் C1 வச்சு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் மற்றெல்லாம் மாற்றுறதுனா நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் ஒயிட் பேலன்ஸ் மாற்றணும், எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ஓகே, அது மாதிரி ஐஎஸ்ஓ நீங்கள் மாற்றணும்னாலும் மாற்றிக்கலாம். எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது திரும்ப அதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் நீங்கள் மாற்ற வேண்டிய நெசசிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பாசிபிலிட்டி. இப்போ ரெண்டாவதாக வந்து ஸ்டுடியோவில் நம்ம படம் எடுக்கும்போது உள்ள செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்னுடைய C2 நான் சேவ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ ஸ்டுடியோ செட்டிங்ஸ் வரும்போது அது எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேனுவல் மோடில் வச்சுருக்கேன். ஷட்டர் ஸ்பீட் வந்து 1/160 வச்சுருக்கேன். நான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, 1/6 வச்சுருக்கேன். அப்பச்சர் ஆஃப்கோர்ஸ் அது எக்ஸ்போஷர் மீட்டரை பார்த்து நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம். ஐஎஸ்ஓ ஆட்டோவில் இருக்குது. ஆட்டோ வேணால் எனக்கு 100 வச்சுக்கிறேன் நான். ஏன்னா ஸ்டுடியோ ஃப்ளாஷில் பண்ணும்போது எனக்கு லோயஸ்ட்டு ஐஎஸ்ஓ இருந்துச்சுன்னா எனக்கு நாய்ஸ் இல்லாமல் படம் கிடைக்கும். 100 வச்சுட்டேன். அண்ட் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் இங்கே நம்ம அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்னா, லெட்ஸே பிக்சர் ஸ்டைல் ரைட் ஸ்டாண்டர்டில் இருந்துட்டு போட்டோம். ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக் வேணாம். ஒயிட் பேலன்ஸ் வந்து என்னுடைய ஸ்டுடியோ லைட்டுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கெல்வின் பேலன்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அந்த கெல்வின் பேலன்ஸ் வந்து 4900 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கே வேல்யூவில் போய்ட்டு என்ன பண்ணிடுறேன், நான் வந்து 4900 செட் பண்ணிடுறேன். 49 செட் பண்ணிடுறேன். ஓகே, லெட்ஸே இது என்னுடைய ஃப்ளாஷ்க்கு நான் 49 செட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. 4749. ஸோ இப்போது ஒயிட் பேலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கில் இல்லை, இப்போ கெல்வினில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே வரேன். அப்புறம் ஒன் ஷாட் ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் மோடில் இருக்குது. மீட்ரிங் எதில் வேணால் இருக்கலாம், ஏன்னா வந்து ஃப்ளாஷில் தான் படம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ஷூட்டிங்கில் தான் இருக்கிறேன். அப்புறம் இங்கே வரேன். இங்கே வரும்போது இமேஜ் குவாலிட்டியில் வந்து மீடியம் ட்ரா இருக்கேன். எனக்கு வந்து ஃபுல் ட்ரா வேணும் அப்படின்னா நான் ஃபுல் ட்ரா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜேபிஜி லார்ஜ் வேணாம் எனக்கு. ஜேபிஜி எனக்கு வந்து ஸ்மால் இருந்தால் போதும் அப்படின்னா ஸ்மால் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் ட்ரா இருக்குது. அப்புறம் வந்து ஜேபிஜி ஸ்மால் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நான் செட் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் ஸ்டுடியோ ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறதுனால எனக்கு அங்கே நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் தேவையில்லை. அதனால் கேமரா ஷூட்டிங் மண்ணில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷனை நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் கோ அண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து என்னுடைய ஸ்டுடியோ செட்டிங்ஸை வந்து நான் இதில் செட் பண்ணி வச்சு தான் என்னுடைய ஸ்டுடியோ செட்டிங் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐ கோ டு டூல்ஸ் மெனு போகிறேன். டூல்ஸ் மெனுவில் வந்து அதனுடைய 4th மெனுக்கு போகிறேன். கஸ்டம் செட்டிங் மோடில் போய் செலக்ட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் செட்டிங்கில் போய்ட்டு C2 செலக்ட் பண்ணி அதில் இது சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது C2 இது வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அடுத்தபடியாக லெட் அஸ் அஸ்யூம் நான் வந்து இதே கேமரா நான் வீடியோக்கும் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வீடியோ செட்டிங்கை வந்து C3 நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போது வீடியோ செட்டிங்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இங்கே. ஸோ இங்கே போய் வீடியோ செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடில் வச்சுருக்கேன். அப்புறம் ஷட்டர் ஸ்பீட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், லைக் 1/60 வச்சுக்கிறேன். ஓகே, அப்பேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஒரு 2.8 வச்சுக்கிறேன். ஐஎஸ்ஓ ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னோடய லைட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஐ டேக் இட் டு 800 வச்சுக்கிறேன் வீடியோ லைட்டுக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வரேன் நான் உங்களுக்கு பிக்சர் ஸ்டேட் சேனலே இருக்கட்டும். கெல்வின் வந்து நான் டங்ஸ்டன் லைட் யூஸ் பண்ணுறதுனால கெல்வினுடைய டெம்பரேச்சரை வந்து நான் குறைச்சி யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரிஜினலாக அதில் 49 வச்சுருந்தேன் பார்த்தீங்களா,
இப்போ நான் வந்து அதை கம்மி பண்ணணும். இது இப்போ என்ன பண்ணிக்கிறேன், லெட்ஸ் சே 3:2 வச்சுக்கிறேன். ஸ்டுடியோ லைட்டிங் அப்படிங்கிறதுனால 3:2 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சே 1 ஷாட் இங்கே, ஓகே அது ஓகே. சென்டர் வெயிட்டட் மேட்ரிங் இருக்கட்டும். அப்புறம் வந்து சிங்கிள் ஷூட்டிங். இங்கே ஃபுல் ட்ரா இருக்குது, ஃபுல் ட்ரா எனக்கு வேண்டாம், மீடியம் ட்ரா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மீடியம் ட்ரா செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நாய்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா, அதனால் என்ன பண்ணிக்கிறேன், திரும்ப போயிட்டு நான் நாய்ஸ் எங்கேயும் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஹை ஐசோ நாய்ஸ் ரிடக்ஷனில் போயிட்டு நான் நாய்ஸ் ரிடக்ஷனை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய வீடியோ ஷூட்டிங்க்கு தேவையான செட்டிங்ஸை இதில் நான் செட் பண்ணிட்டேன். இதை வந்து C3 நான் சேவ் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி அகெயின் என்ன பண்ணுங்கள், மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்டு டூல்ஸ் மெனுக்கு போங்க. அதில் லாஸ்ட் பேஜுக்கு போய்ட்டு கஸ்டம் ஷூட்டிங் மோடுக்கு போய்ட்டு ரேஷியோ செட்டிங்ஸ் போங்க. அங்கே போய் C3 போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ C3ல் செட் ஆகிடுச்சு. ஓகே, ஆல்ரைட், குட். இப்போ நம்ம மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். C1ல் என்ன செட் ஆகிருக்கு, C2ல் என்னப்பா ஆகிருக்கு, C3ல் என்னன்னு சொல்லிட்டு. C1 போகிறேன் நான் உங்களுக்கு. C1ல் இந்த வெட்டிங் செட்டிங்ஸ்லாம் இதில் இருக்குது. கேண்டிட் வெட்டிங் செட்டிங்கினுடைய செட்டிங்ஸ் வந்துருச்சு. அண்ட் C2 போகிறேன். இது வந்து என்னுடைய ஸ்டூடியோ செட்டிங்ஸ் பூரா இதில் வந்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. அண்ட் C3 போகிறேன். இது வந்து நான் என்னுடைய வீடியோ ஷூட்டிங் கூட செட்டிங்லாம் செட் ஆகிடுச்சு. இவ்வளோதான், தட் சிம்பிள் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு வேறு சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ரிப்பீட்டட் அக்கேஷன்ஸ் வரும்போது அந்த எவ்ரி டைம் அந்த இடத்துல போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த லைட்டிங்குடைய கண்டிஷனோ அந்த ஒர்க் ஸ்டைலோ மாறாது இருக்கும்போது அந்த எக்ஸ்போஷர் மோட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம C1, C2, C3 அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கஸ்டமைஸ்டு எக்ஸ்போஷர் செட்டிங்ஸில் போய் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்காக அந்த விஷயங்களை நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வர்றது ரொம்ப குறைஞ்சிரும். ஹியூமன் எரர் அப்படிங்கிறது வராது. ஏன்னா ஒரு முறை நீங்கள் பக்காவாக ஒரு விஷயத்தை நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்ன பண்ண போகிறீங்க, அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதே செட்டிங்ஸ் அப்படியே வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். அப்போஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு. C1, C2, C3ல் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும், கெல்வின் கொஞ்சம் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் கொடுக்கணுமா கொடுத்துக்கலாம், ஐஎஸ்ஓ ஆல்டர் பண்ணணுமா அதெல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் இந்த பேசிக்கான அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து C1, C2, C3 அப்படிங்கிற ஒரு 3 மோடில் வந்து தனித்தனியாக நம்ம அதில் சேவ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக அது இது எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதே தான் நீங்கள் நிக்கானில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதே தான் நீங்கள் சோனியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக இது ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அக்சசரி. அதனால தான் உங்களுக்கு அட்வான்ஸ்டான ப்ரொஃபஷனல் கேமராஸில் இந்த செட்டிங்ஸ் வந்து எக்ஸ்போஷர் மோட் டயலில் இருக்கிற மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கேனன் கேமராஸ்னுடைய C1, C2, C3 அப்படிங்கிற கஸ்டமைஸ்டு எக்ஸ்போஷர் மோட்ஸ் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KLR தி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.